ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வினஸ் க்ரீன் லீஃப். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 1 கப் துருவின தேங்காய், 2 பச்சை மிளகாய், நம்ம அரைக்க போகிறோங்கிறதுனால முழுசாக ஆட் பண்ணிக்கலாம். 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது கூட பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் வந்துட்டு அன்னாச்சி முக்கில் 1 முக்கு சின்னதாக பாதி, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பட்டை, கிராம்பு, இந்த மசாலா வகைகளை ஆட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கல, அதனால் இந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஆனியன் 3 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் வெஜிடபிள்ஸும் நிறையா ஆட் பண்ணியிருக்கனால குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கேரட் 2 எடுத்திருக்கேன், இதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் ஒரு 6-7 பீன்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு, இதையும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், புதினா இலைகள், பச்சை பட்டாணி 1 கப், கட் பண்ண கேரட் 2, தக்காளி 1, பீன்ஸ் 6-7 பீன்ஸ், 1 உருளைக்கிழங்கு, இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட அந்த பேஸ்ட், இது கூட இஞ்சி பூண்டு விழுதும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது கடாய் சூடானாலும் ஆயில் விட்டுட்டு பிரியாணி இலை 2 போட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு, அதாவது இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து அந்த இடிக்கல்லில் ஃப்ரெஷ்ஷாக இடித்தது. நீங்கள் நார்மலாக பேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் இடித்து யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி. இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் இல்லை ப்ரக்கோலி, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வெஜிடபிள் ரிச்சான ஒரு கிரேவி, எல்லா வகையான சத்துக்களும் கண்டிப்பாக கிடைக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இதெல்லாமே கொடுக்கும்போது எல்லா காய்கறிலையும் தனித்தனியாக போகாமல் ஒன்றா ஒரு சத்தாக போகும். இப்போ மசாலான்னு என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு இந்த காய் வேகிறதுக்கு அளவான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேவையான அளவு, அதாவது காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியிலே வந்துட்டு நம்மளுக்கு அந்த காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு கம்மியாகி காய்கறிகள் வந்து 3/4 பதம் வந்து வெந்திருக்கு. நீங்கள் வேணும்னா இந்த ரெசிப்பியை நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா 1 பாட் ரெசிப்பியாகவும் ரெடி ஆகிடும். இப்போது நல்லா வந்து ஒரு 75% காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா தழை போட்டுக்கலாம், 1 கைப்பிடி. அப்புறம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்
மசாலா பேஸ்ட் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 100% ஷியோரிட்டி தரேன், நல்லாயிருக்கும். இப்போது நான் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியாக வைக்க போகிறோம், குருமாவாக வைக்க போகிறோங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்பவே அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. இது கொதிச்சு வரட்டும். பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தெரியும். வெஜிடபிள் குருமா, நான் கிரேவின்னு சொல்கிறேன், ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. சூப்பராக சுட சுட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிஜமாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ மனமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.